திருச்சி மாவட்டம் சமயபுரம் நம்பர் 1 டோல்கேட் அருகே போலீசாரின் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு அறை திடீரென தீப்பற்றி எரிந்தது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வள்ளி மணவாளன். விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் நம்பர் 1 டோல்கேட் ரவுண்டானா பகுதியானது திருச்சி, சென்னை, சேலம், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களுக்கு பிரதான சாலைகளை இணைக்கும் பகுதியாக இருந்து வருகின்றது. இந்த ரவுண்டானா பகுதியில் தினமும் லட்சக்கணக்கான வாகனங்கள் மற்றும் பயணிகள் வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். கொள்ளிடம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியில் வாகன விபத்துக்கள், இரவு நேரங்களில் நடைபெற்று வந்த மணல் திருட்டு மற்றும் வழிபறி கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டது. ரவுண்டானா மைய பகுதியில் குற்ற கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமரா காட்சிகளை 24 மணி நேரமும் போலீசார் கண்காணிப்பும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். நாளடைவில் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் காவலர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட சில காரணங்களால் கடந்த சில வருடங்களாக கண்காணிப்பு அறை திறக்கப்படாமல் பராமரிப்பின்றி பூட்டிய நிலையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென சிசிடிவி கேமரா கண்காணிப்பு அறையில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ரவுண்டானா பகுதியில் இருந்த பொதுமக்கள் ஸ்ரீரங்கம் தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் தீயை அணைக்க முயன்றனர். இருப்பினும் கண்காணிப்பு அறையில் பொருத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த LED டிவி மற்றும் சிசிடிவி கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளிட்ட 2 லட்சம் மதிப்புள்ள மின் சாதன பொருட்கள் தீயில் கருகின. தகவல்களுக்கு நன்றி வள்ளி மணவாளன்.